நல்லா டேஸ்டியாக கிறிஸ்ப் அண்ட் சீஸியாக ஒரு சமோசா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் சாஸ் சேர்த்து ஸ்டஃப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு தட்டனை போட்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்கு 1 ஸ்பூன் மைதா மாவை பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது கூட 1/2 கப் பால் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா ஒயிட் சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த சாஸை ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரெடியான ஒயிட் சாஸ் கூட 1/2 கப் ஸ்வீட் கார்ன், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது, 2 கேரட் கட் பண்ணது, பாதி குடமிளகா நறுக்குனது சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸை ரொம்ப வேக வைக்காமல் லைட்டாக 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட 2 சீஸ் ஸ்லைஸ் சேர்த்து கிளறி விடுங்க. சீஸ் நல்லா கலந்ததும் எக்ஸ்ட்ரா சீஸி டெக்ஸ்சருக்காக 1/4 கப் துருவின சீஸும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதும் ஸ்டஃப் நல்லா கெட்டியாயிரும். அடுத்து ஒரு சமோசா பட்டி எடுத்து நான் காமிச்சிருக்க மாதிரி மடக்கி விடுங்க. இதை ஒட்டுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி கார்னர்ஸில் ஹோல் இல்லாமல் நல்லா மடக்கி விட்டுட்டு கார்னர்ஸில் வர ஹோலில் மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு மூடி விட்டுருங்க. கார்னர்ஸை நல்லா மூட வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சமோசா பொரியும் போது சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வந்து எண்ணெய் ஃபுல்லாக கருப்பாயிரும். இதே மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து சமோசா பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் காயறதுக்குனால சமோசாவை சேர்த்துருங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமோசா பொரிக்கும் போது சமோசா ஆறுனாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பானதும் எடுத்துருங்க. இப்போ சீஸியான சமோசா ரெடி.